ஒரு 75 வயசான தாத்தா தன் பேரங்கிட்ட சொன்னார், உனக்கு உடம்பு சரியில்லைனாடா டாக்டர்கிட்ட போ, ஏன்னா டாக்டர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அவர் எழுதி கொடுத்தபடி மருந்து மாத்திரம் தவறாமல் வாங்கிரு, ஏன்னா கடை வச்சிருக்கிறவனும் பிழைக்கணுங்கிறதுக்காக. வீட்டுக்கு வந்த உடனே மருந்து மாத்திரைகள்லாம் தூர எறிஞ்சிரு, ஏன்னா நீ பிழைக்கணுங்கிறதுக்காக. ஒருத்தருக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 2 மணிக்கு எழுந்தா தான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஒரு 1 ஹவர் ஆகும்போது அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு டிரைவர்கிட்ட பிளான் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு 2 மணிக்கு இங்கே வந்திருப்பா அப்படின்னு வந்துட்டு டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. 3 மணிக்கு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் டிரைவர் வரும்போது ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு ஆனாதான் ஆச்சு. நம்மால் கொதிச்சு பிபி ஏறி போய் அந்த ஆள் கோவத்தில் நல்லா பிடிச்சி கத்துன்னு கத்தி திட்டாரு. என்னோட பயணமே போச்சு ஐயா. உடனே டிரைவர் வந்து சொன்னார் சமாதானப்படுத்தி, சார் எப்படியாவது உங்களை வந்துட்டு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன், தயவு செஞ்சு வண்டியில் உட்காருங்க சார் அப்படின்னு. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு காரு. அதுக்கப்புறம் கார் டயர் பஞ்சர். வந்து நூலான நம்ம ஆளு எனக்கு நேரமே சரியில்லை, ஆச்சா ஊச்சான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஃப்ளைட் வேற போச்சு, இப்படி பண்ணிட்டியே, எல்லாத்தையும் கவுத்து விட்டியாப்பா, நான் என்ன பண்ணுறேனே தெரியலையே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு திட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தான். சார் உங்கள் அவசரம் எனக்கு புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல இருக்கு, எங்கே போகணுன்னு சொல்லுங்கள் சார், ஏர்போர்ட்னா சொல்லுங்கள், நானே உங்களை ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னா. சரின்னு நம்மளும் ஏறி உட்காந்து சரியான நேரத்துக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டேன். செக்கிங்லாம் முடிஞ்சது. எப்படியோ ஒரு வழியாக ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்துருந்த போது நினச்சாரு, தெய்வம் முதல்ல சோதிச்சது 1/2 மணி நேரம் அந்த கார் டிரைவர் வந்து லேட்டாக வந்தேன். சரிதான டிரைவர் சொன்னதை நம்பி ஏறினேன், டயர் வேற பஞ்சர். அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்தா பார்த்தியா, உண்மையிலே அவன்தாயா எனக்கு கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருந்தார். ஃப்ளைட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பறக்க ஆரம்பிச்சிது. மேலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார், விமானத்தில் எதிர்பாராத விதமாக கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க பேராசூட்டை கையில் எடுங்க, அவங்கவுங்க உயிர் பொழைச்சிக்கிறதுக்கு என்ன வழியோ பார்த்துக்குங்க. அப்போ நம்மால் வந்துட்டு அப்படியே நினைச்சான், லேட்டா வர்றது மூலியமா கடவுள் எனக்கு உணர்த்தினாரு, நான் தான் புரிஞ்சுக்கல, டயரை வெடிக்க வச்சும் என்னை நிறுத்த பார்த்தாரு கடவுள், நானும் புரிஞ்சுக்கல, எங்கிருந்தோ வந்து எமனாட்டம் பைக்கில் கூட்டிட்டு வந்து இந்த ஃப்ளைட்டில் என்னை ஏற்றி விட்டுட்டு என் சோழியை முடிச்சுட்டானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் கடவுளா தெரிஞ்சான், இப்போ அவனே யமனா தெரிகிறான். இதுதான் நம்ம மதிப்பீடுன்றது.